தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இஷ்யூ இருக்குல்ல, அது ஒஞ்சபாடு இல்லை. இதுல என்னென்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா மக்களே? அதோ டொனால்ட் ட்ரம்ப் என்னென்ன சாவலா விட்டுருக்காரு தெரியுமா? இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த மிசைல்ஸ் ஒரு டெப்ரி இருக்குல்ல, அதுதான் இப்போ இந்த ரீஜன் முழுக்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது சக்சஸ்ஃபுல்லாக ஈரானோட மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணாலும் அந்த இன்டர்செப்ட் பண்ணுற முயற்சியில் வெடிச்சு செதற அந்த டெப்ரி இருக்குல்ல, அது அங்கங்கே வந்து விழுந்துகிட்டு இருக்கு. அது சிவிலியன்ஸ் மேலே விழுந்து அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அது பெரிய பிரச்சனையாக இருக்கு. இது எவ்வளோ தூரம் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு தெரியுமா? அல் அக்ஸா மாஸ்க் இருக்குல்ல, அதாவது இந்த உலகவாழ் இஸ்லாமியர்களுக்கும் இந்த உலகவாழ் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களையும் நீங்கள் சேர்த்து உள்ள பார்க்கலாம், எல்லாருக்குமான புனிதமான பகுதியே இதுதான். இயேசு கிறிஸ்து சார்ந்து அவர் பிறந்தது, வளர்ந்தது, நடந்ததுன்னு இந்த பகுதியை சுற்றி தான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அல் அக்ஸா மாஸ்க் வரைக்கும் இந்த தாக்குதல் இப்போ விரிவடைய ஆரம்பிச்சிருக்கு. என்ன இருக்குன்னா, இந்த மாஸ்க் ஒரு டோம் இருக்குல்ல, அதுக்கு அருகிலங்க புழுதி கிளம்புறது தெரியுதா, அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நகர்ந்து அப்படி இப்படி போனாங்கன்னா என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. உலக வாழ் மக்களோட நம்பிக்கை இருக்குல்ல, அதையே விரல விட்டு பார்க்குற மாதிரி ஆகிடும். இந்த வெஸ்டர்ன் வால் இருக்குல்ல ஜெருசலேம்ல, அது சார்ந்தும் ஒரு தாக்கம் பெருசாக ஏற்பட்டுமோன்னு பயம் எல்லாருக்கும் ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஈரானோட மிசைல் அட்டாக்ஸ் இருக்குல்ல ஜெருசலேம் மேல, அது வேற இப்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க ராபிடா. இது வேற இப்ப அங்க பெருசா போயிட்டு இருக்கு. பக்கத்துல விடுற அந்த மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் கொஞ்சம் நகர்ந்து இங்க விழுந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், இந்த வளைவை உலகத்திலேயே பெரிய வளைவு, பிக்கஸ்ட் வளைவு, டேஞ்சரஸான வளைவுனா இதைத்தான் சொல்லணும். அந்த ஒரு முக்கோணத்தை அப்படி தாண்டி வர்றதுக்குள்ள படுற பாடு இருக்கே ஒரு நாடுகளோட வெசல்ஸும் கஷ்டகாலம். அதுவும் ஒரு ஆபத்தை தாண்டி கப்பல் வந்தா அடுத்து இன்னொரு ஆபத்து அங்கே இமீடியட்டா இருக்கு. என்ன பண்ண முடியும் அவங்களால? ஈரான் மனசு வைக்காம அங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு மட்டும் தெளிவா தெரியுது. இந்த வரைபடத்தை பாருங்க. ஒரு வெசல் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வளைவை கடக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு த்ரெட் அது தாண்டி வரணும் பாருங்க. ஒரு பக்கம் என்னடானா ஈரான் ஃபுல்லா இந்த ஷோர் பேஸ்டு ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு அடிப்பாங்க. சரி, பின்னாடி பார்த்தாக்கா இந்த சூசைட் அட்டாக்கை மேற்கொள்ற மாதிரி சில போட்ஸை உருவாக்கி இருப்பாங்களா, அன்மேண்டா, அது போல போட்ஸ். அதை நீங்க ஜஸ்ட் ஆர்டர் குத்துறா போதும், அது பாட்டுன்னு ஹிட் பண்ணி வெடிக்க வச்சிடும் ஃபுல்லா அந்த வெசலையே. சரி, இது ரெண்டுத்தையும் தாண்டி இங்க முன்னாடி போலாம் பார்த்தா அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், தண்ணிலேருந்து வர த்ரெட்டு பத்தாதுன்னு மேல இருந்து வேற அந்த ட்ரோன்ஸ் வந்து விடும் கப்பல் மேல. இதெல்லாம் ஆயில் டேங்கர்ஸுங்க. லைட்டா ஒரு ஸ்பார்க்கு போதும் ஒட்டு மொத்தமா 10 எரியறதுக்கு. சரி, இந்த 3 தலைவலியை தாண்டி வரலான்னு பார்த்தா நாவல் மைன்ஸ், இந்த கன்னி வெடி நிலத்துல புதைச்சி பார்த்துருப்பீங்களா, அதை தண்ணியில் வச்சிருப்பாங்க ஃபுல்லா கடல் நீர்ல. அந்த கடல் நீர்ல கீழே இருக்கும் எல்லாமே. அந்த பக்கம் கப்பல் கிராஸ் பண்ணும்போது அது வெடிச்சு செதறும். பாருங்க எவ்வளோ த்ரெட்டு. இதனாலதான் சொல்றேன், ஈரானை அவ்வளோ சீக்கிரம் இருந்து அப்புறப்படுத்தலாம் முடியாது. அவங்க சார்ந்த நெகோசியேஷனை போட்டு தொலைச்சா கூட பிரச்சனை முடிஞ்சிடும். அமெரிக்கா எதுக்காக பல நாடுகளை உதவிக்கு கேட்குதுன்னு தெரியுதா இப்போ உங்களுக்கு? ஏன்னா அமெரிக்கா தானே அடிக்க போறோன்னு நீங்க கிளம்பி வந்தாங்கன்னு வைங்க, ஈரான் வரப்போற எல்லா கப்பல்கள் சார்ந்து இந்த 4 அட்டாக்கை ஒரே இடத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டா யோசிச்சு பாருங்க நிலைமை எவ்வளவு மோசமாகும்ட்டு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸோட விவகாரம் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டு. இந்த அமெரிக்கா இப்போ என்ன பண்றாங்க, நாம இப்படியே நிலைமையை கைமீறி விடவானாம். ஏன்னா உலகம் முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம அவசரப்பட்டு ஈரானை தொட்டுடுமோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்மளோட இமேஜுக்கு ஒரு பெரிய ஸ்பாயில கொடுத்துரும். இறங்கி பார்த்துரும் என்னதான் ஆகுது அப்படின்ட்டு இந்த அமெரிக்க ஊடகங்கள் ஒரு செய்தியை போட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொன்ன அந்த மேட்டரை பத்தி. ஒரு 2500 அடிஷ்னல் மெரைன்ஸையும் சைலர்ஸையும் மிடில் ஈஸ்டுக்கு அனுப்ப அமெரிக்கா முடிவு பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே இருக்கிற ட்ரூப்ஸ் பத்தாதுன்னு அடிஷ்னலா 2500 வரைக்கும். இந்த கலிபோர்னியா பேஸ்டு USS பாக்ஸர் அண்ட் 11th மெரைன் எக்ஸ்பிடேஷனரி யூனிட் இருக்குல்ல, இங்க இருந்து தான் அந்த 2500 அடிஷ்னல் மெரைன்ஸ் அண்ட் சைலர்ஸ் வரவழைக்க போறாங்கன்னு அமெரிக்க ஊடகங்களே செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் உண்மையாகும் பட்சத்துல இது நீங்க ஹார்மோஸை சார்ந்த ஆபரேஷன் மட்டும் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்காதீங்க. ஈரான்ல கிரவுண்ட் இன்வேஷன் இருக்குல்ல, அது சார்ந்து அமெரிக்கா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பயன்படுத்திட்டா நிலைமை ரொம்ப பெருசா மாறிடும் மக்களே. ஏன்னா ஆல்ரெடி ஈரானோட கண்களை அழிச்சோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால பார்க்க முடியாதுப்பா எந்தெந்த போர் விமானங்கள் போகுதுன்னு, அந்த அளவுக்கு ரேடார்லாச்சும் காலி பண்ணிட்டோம், ஏர் டிஃபென்ஸே முடிச்சிட்டோம் அதுன்னு சொல்றாங்க. இதுதான் கிரவுண்ட் இன்வேஷன் கரெக்டான நேரமாக இருக்கும். என்ன பண்ண போறாங்களோ. யூகே இவங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க,
எங்களோட பேஸை அமெரிக்கா பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஈரானோட இந்த மிசைல் லான்ச்சர்ஸ் இருக்குல்ல, அதை அடிக்கிறதுக்கும் ட்ரோன் லான்ச்சர்ஸ் இருக்குல்ல, இதை அடிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம். பிகாஸ் மிடில் ஈஸ்டில் எங்களோட சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட உயிரை நாங்கள் பாதுகாக்கணும்ல. அவங்களோட உயிருக்கு பிரச்சனையே அந்த ஈரான்லேருந்து வர்ற மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் தான். அதுக்காக நாங்கள் இதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ யூகே என்ன தெரியுமா சொல்லிச்சு சடனா, ஏங்க முதல்ல நாங்கள் அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணல, எடுத்துங்க அமெரிக்கா இன்னொரு விஷயமும் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை வந்து அடிக்கிற அந்த ஈரானோட மிசைல்ஸ் ட்ரோன்ஸு, இதை நீங்கள் அடிக்கிறதுக்கும் எங்களோட பேஸை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா இதை கேட்டு சந்தோஷம் தான், பரவாயில்லையே இப்பயாச்சும் வழிக்கு வரி அப்படின்ற மாதிரி சந்தோஷம் தான். ஆனால் முழு சந்தோஷமா கேட்டிங்கன்னா ட்ரம்ப் இதுல அப்செட் தான் இருக்காரு. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ யூகே யூஎஸ்க்கு சார்பாக ஒரு நிலைப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அமெரிக்கா அதிபர் அழுத்தம் கொடுக்க யூகே லைட்டாக அவங்க பக்கம் சார்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னொரு பக்கம் பஹ்ரைன், ஈரான் கிட்ட அடி வாங்கினதுல முக்கியமான தரப்பு பஹ்ரைன் வேறையா, அவங்களே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்க இப்போ யூகே உங்கள் பக்கம் சாஞ்சிருக்காங்களே, நாங்களும் ஹார்மூஸை மீட்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோங்க, நாங்களும் சப்போர்ட்டுக்கு ரெடியாக இருக்கணும் அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஈரானுக்கு எதிராக ஒரு அணியை பெருசாக திரடுற மாதிரி இருக்குல்ல, அதோட ஆரம்ப புள்ளி தான் இது. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக நான் கேட்டேன், அப்போலாம் ஆரம்பத்தில் மறுத்துட்டு இப்போ வந்து எடுத்துக்கங்கன்றீங்க. யார் யூகே தான் சொல்கிறாரு, இது ரொம்ப லேட்டுங்க, உங்கள் பேஸ் நீங்கள் கொடுக்கும் போதே கண்டிஷன்லாம் போட்டுருக்கூடாது, இந்தாங்க வச்சு ஈரான் என்ன பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்காம இப்போ நிலைமை கைமீறி போகும்போது வந்து இந்தாங்க எடுத்துக்கங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ட்ரம்ப் கோவப்படி கேட்குறாரு. இன்னொரு மேட்டரை சொல்கிறாரு, அமெரிக்கா ஹார்மூஸை யூஸ் பண்ணுதா என்ன? இல்லை, எங்களுக்கு ஹார்மூஸ் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு அங்கேருந்து ஆயில் வர வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் மற்ற நாடுகளுக்குலாம் அங்கேருந்துனா ஆயில் வரணும், கேஸ்லாம் வரணும். ஸோ இனிமேல் இது அமெரிக்காவோட ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் பார்த்துங்க. நான் அவ்வளோ தூரம் கூப்பிட்ற ஒருத்தரை ஹெல்ப்புக்கு வரமாட்டீங்க, அப்போ நான் மட்டும் எதுக்காக உங்களுக்காக போராட்டணும், இனிமேல் நீங்கள் பார்த்துங்க பிரச்சனைன்ட்டு இந்த பக்கம் பால திருப்பி விட்டார் டொனால்ட் ட்ரம்ப். இல்லை இன்னொரு மேட்டர் சொல்கிறாரு, நேட்டோவை வச்சு செஞ்சுருக்காருங்க இந்த ஹார்மூஸை எப்படியாவது மீட்கணும் அப்படின்ட்டு. நேட்டோ கிட்ட நான் கேட்டல, நேட்டோ கண்ட்ரிஸ்லாம் ஹெல்ப்புக்கு வரணும் அப்படின்ட்டு. அப்போ நேட்டோ கண்ட்ரிஸ்லாம் ஒரு நாடு கூட முன்னாடி வரல உதவுறதுக்கு, எல்லாம் பேக் அடிச்சிட்டிங்க. ஆக்சுவலாக நேட்டோ நினச்சா சில மணி நேரங்களில் மீட்ட முடியும் ஹார்மூஸை, எல்லா படைகளும் போச்சுனாக்கா அசால்ட்டாக நம்ம முடிச்சல ஈரான் கதையை. ஆனால் அதை பண்ணவே மாட்டீங்க. கேட்டால் ஈரானுக்கு எதிராக நாங்கள் எதுக்கு வரணுன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கேட்டால் நம்மளோட பேசிக் ரூலே என்னன்னா, நாம் ஒரு போரை ஆரம்பித்தா எல்லாருமே வருவோன்றது கிடையாது. நம்மளை ஏதோ ஒரு நாடு முதல்ல தாக்கி போர் புரியுதுன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் வருவோம். அது நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு ட்ரம்ப்ன்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்களே, இவருக்கு அதான் ட்ரிகர் ஆகிட்டு இருக்கு. கூப்பிட்டா வரல, இனிமேல் உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கோன்னு கையை வலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்க ஒரு மேட்ரு, அமெரிக்கா இல்லாத நேட்டோவை நீங்களே நினச்சி பாருங்க. இது புலியை நேரில் பார்க்கறதுக்கும் பேப்பரில் வரைஞ்சி போகிறது வித்தியாசம் இருக்குல்ல. சிம்பிளாக சொல்லணும், அட்டகத்தி மக்களே. அதாவது அமெரிக்கா நேட்டோக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது பவர்ஃபுல் அமைப்பாக இருக்கும். அமெரிக்கா இல்லைன்னா நேட்டோ வேஸ்ட், அட்டகத்தி, அது வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஏற்பட்ட அமைப்பு தான் உங்களுதுன்னு கழுவி ஊற்றிருக்காப்புல. இதோடு நிற்கலை, கோழைகள்லாம் திட்டிருக்காரு. இன்னும் ஒரு உலகத் தலைவர் கெட்ட வார்த்தை பேசலான்னு ரூல் இருந்துச்சுனாக்கா அவர் அந்த வார்த்தையும் போட்டு திட்டுவார் போல இருக்கு. அவ்வளோ ஆதங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. நேட்டோவில் இருக்கவங்களாம் கோழைங்க அப்படின்னு பயங்கரமாக பேசியிருக்காரு. அவ்வளோ கூப்பிட்டு யாரும் வரமாட்டீங்களா? 58 ஈரான் கப்பல்களை அமெரிக்கா தனியாட்சி காலி பண்ணியிருக்கு. 2 நாட்களில் அவ்வளோ கப்பல்களை தூக்கிட்டோம். அமெரிக்கா கிட்ட இந்த உலகத்திலே கிரேட்டஸ்ட் நேவி இருக்குன்றத இதை விட நாங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நாங்கள் இப்போ வரைக்கும் சூப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஈரான் காலத்தில், இதுக்கப்புறம் செயல்படுவோம். நீ வந்தாவா வரலனா போ, எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ ட்ரம்ப்போட அந்த ஆற்றாமை இப்போ புரியுதா உங்களுக்கு? ஓகே, இந்த பேச்சு கூடவே ட்ரம்ப் ஒரு ஆஃபரை முன் வச்சார். என்ன தெரியுமா சொன்னார்? இப்படியே நம்ம இந்த ஹார்மூஸை மீட்காமல் விட்டோம்னாக்கா உலகம் முழுக்க ஆயில் ப்ரைஸ் மேலே போயிடும். ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்க ஆயில் ரிசர்வில் அந்த ஸ்டாக் பேயில் கொஞ்சத்தை நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். எவ்வளோ நாள் கொடுக்க முடியும்? ஸோ பிரச்சனை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ரஷ்யன் ஆயில் மேலே போட்டிருந்த சாங்ஷன்ஸ் அமெரிக்கா தூக்கிறதுக்கு வேலையை பார்த்துச்சா. இன்னொரு பக்கம் இந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் இருக்க ஈரானோட ஆயில் இருக்குல்ல, இதை 30 நாட்கள் வரைக்கும், எப்படி அது மேலே போட்டிருக்க தடைகளை 30 நாட்கள் வரைக்கும் நான் தற்காலிகமாக விளக்கிக்கிறேன், அந்த தடைகளை ஃபுல்லாக நான் எடுத்துடுறேன், அதையாச்சும் சர்வதேச மார்க்கெட்டை கொண்டு வாங்கப்பா, அப்பயாச்சும் வேலை குறையும் அப்படின்ட்டு அவர் ஒரு விஷயத்தை ஆஃபர் பண்ணார். ஆக்சுவலாக அது ஈரானுக்கு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்களோட இந்த ஆயில் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக விற்று அவங்க பெரிய காசு பார்க்க முடியும். ஆனால் ஈரான் என்ன தெரியுமா சொல்லிடுச்சு, எங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, தேவையில்லை அப்படின்ட்டாங்க. ஈரான் இப்போ சொல்லியிருக்க அந்த மேட்ரை, எங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன்லாம் ஒன்று வேணாங்க, இதை நாங்கள் வேணும்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்ன மேட்ருனா, எங்ககிட்ட இந்த இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் ஆயிலாம் பெருசாக எதுவும் இல்லைங்க, நீங்கள் அது தெரியாமல் 30 நாட்களுக்கு அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாம் கிடையாது, நீங்கள் தெரிஞ்சுட்டு பேசுங்கன்னு ட்ரம்ப்பை திரும்ப கோவப்படுத்தி வச்சிருக்காங்க. அவர் லைட்டாக ட்ரிகர் பண்ணாலே பயங்கரமாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணி வச்சிருக்காங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறாரோ. ஈரானோட அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டில், நேட்டன்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எங்கள் சென்ட்ரல் ஈரானில் இருக்கிறது, இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அகெயின் டார்கெட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க.
இஸ்ரேல் படையோ அமெரிக்க படையோ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று டார்கெட் பண்ணியிருக்காமா. இது அவங்களே சொல்ற விஷயம். இப்போ வரைக்கும் இங்க ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் சார்ந்த லீக்கேஜ் எதுவுமே நடக்கல, இது வரைக்கும் நடக்கல. ஆனா இதுக்கப்புறம் எங்களால் சொல்ல முடியாதுங்க, பாத்துங்க. ஏன்னா அணுக்கதிர்வீச்சு அபாயம் அப்படின்றது ஒரு நாட்டோட நிற்கிற விஷயம் இல்லை. செர்னோபில் டிசாஸ்டர் உங்களுக்கு தெரியுமே மக்களே. ஓகே, இது பல நாடுகளுக்கு பரவக்கூடியது, பல சந்ததியை பாதிக்கப்பட வச்சிரும். அப்போ ஏற்பட்ட விஷயம் இருக்கு பாத்துங்கன்னு அவங்க வான் பண்ணியிருக்காங்க. நீங்க பண்ண எங்க மேல கோவத்தில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் தான் அடிச்சிங்கனாக்கா அப்புறம் உலகம் ஃபுல்லாக நீங்க தான் வாங்கி கட்ட வேண்டியதாக இருக்கும். பாத்துங்க, நீங்க இந்த என்பிடி இருக்குல்ல, இதை மீறீங்க, வயலேட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் சார்ந்து டார்கெட் பண்ணி அடிக்க கூடாதுன்னு விஷயம் இருக்கு, அது எதுக்கு நீங்க மீறீங்கன்ற மாதிரி அவங்க பயங்கரமா கேட்டிருக்காங்க. மக்களே, இது ஏதோ தொடவே முடியாத விஷயம் நினைக்காதீங்க. 12 Day வார் இருக்குல்ல, போன வருஷம் பார்த்தோமே, அந்த வார் டைம்ல அமெரிக்கா ஈரான்ல 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேல பாம்பு பண்ணாங்க பாருங்க. அதுல முக்கியமான ஃபெசிலிட்டி இந்த நேட்டன்ஸ். இப்ப அதே நேட்டன்ஸ் சார்னா அவங்க அடிச்சிருக்கிறதா குற்றச்சாட்டு. சரி, இவ்வளவு பேசுறதுக்கு பேசாம அமெரிக்கா சோல்ஜர்ஸ் அனுப்பி ஈரான்ல இருக்கிற அந்த நியூக்ளியர் என்ரிச் பண்ணப்பட்ட நியூக்ளியர்ஸ் ஃபுல்லா எடுத்துடலாமே, அவங்க கைப்பற்றலாமே கேட்டீங்கன்னாக்கா, இப்ப நீங்க கேட்கிற விஷயம் அமெரிக்காக்கு அது கேட்டு சொன்ன தெரியலங்க. இந்த ஜிபிஎஸ் நியூஸ் இருக்காங்களா, அவங்க நியூஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா இந்த ஈரான்ல இருக்க நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே, இந்த என்ரிச் பண்ணப்படுறது அப்படிலாம் கிடையாது, சென்ட்ரிஃபியூஜஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே எப்படியாவது நம்ம மீட்டு கொண்டு வந்தா என்ன, இது அவங்ககிட்ட இருக்கிறதான பிரச்சனை, அதை நம்மளே ஃபுல்லாக எடுத்துட்டு வந்துட்டோம்னாக்கா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதை சார்ந்து அடுத்த கட்ட நகர்வு என்னதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பென்டகன் கிட்ட ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒருவேளை இதை அவங்க ஓகேன்னு சொல்லி இனிஷியேட் பண்றாங்கன்னு வைங்க, அதுதான் கிரவுண்ட் இன்வேஷனாக அமையும். இது மாதிரி ஒன்று நடந்துச்சுனாக்கா இந்த கான்ஃபிளிக்ட் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும் மக்களே. அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட உயிர் இருக்குல்ல, அதுக்கு உத்தரவாதம் இல்லாத சூழல் ஏற்பட்டுரும். ஏற்கனவே ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் தெளிவாக உட்காந்துக்கிட்டு இருக்காப்ல சொல்லிட்டு, வரட்டும் அமெரிக்க படை தரைப்படையா உள்ள வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் காட்டுறோம், நாங்களும் ஈகரை எதிர்பார்த்துட்டு அவர் சொல்லி வச்சிருக்காரு. என்ன நடக்க போதோ. ஈராக்கோட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்தாத்தோட மன்சூர் பகுதியில், அந்த ஹெட் குவார்டர்ஸை ட்ரோன்ஸ் ஹிட் பண்ணிருக்கு. இது ஈரான் லான்ச் பண்ண ட்ரோன்ஸா இல்லைன்னா ஈரானுக்கு ஆதரவான சில ப்ராக்சிஸ் இருப்பாங்களே அவங்க லான்ச் பண்ணதான் தெரியலங்க. ஆனால் ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு ஆஃபீஸரோட உயிர் போயிருக்கு. இது கொடுமை. அங்க இன்னொரு பக்கம் இதே பாக்தாத்தில் அமெரிக்காவோட டிப்ளமேட்டிக் ஃபெசிலிட்டி ஒன்று அதையும் படிச்சிருக்காங்க. இதுவும் ஃபுல்லா நெருப்பு கோழ்ந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். பல பேர் சொல்றாங்களே, இந்த போரை நிறுத்தியாகணுன்ற கட்டாயத்துக்கு இப்ப ஈரான் தள்ளப்பட்டுச்சு அப்படின்ட்டு. ஈரான் மட்டும் கிடையாது, அமெரிக்காவும் இந்த போரை முடிச்சாகணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ப்ரெஷர் அவ்வளோ பில்ட் ஆயிட்டு இருக்கு. அமெரிக்கா நினைச்சு பார்த்துருக்காது, நம்ம தான் உலகத்தோட வல்லரசு நாடு, நம்ம சொன்னா எல்லா நாடுகளும் வாயை மூட்டு கேட்கும் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அது நடக்கல பாருங்க, எல்லாம் டப்புன்னு திரும்ப ஆரம்பிச்சு அவருக்கு எதிரா. இப்ப அவரே இந்த இக்கட்டான சூழல் தான் இருக்காரு, இந்த போரை முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு வச்சிருவோம் அப்படின்ட்டு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நான் இவ்வளவு கூப்பிட்டா ஐரோப்பிய நாடுகளை உதவிக்கு வர மாட்டீங்களா, அவனை கிரீன்லாந்துக்குள்ள நான் படையை அனுப்புறப்போ என்ன பண்ண போறீங்க பார்க்கலான்னு அவர் ஒரு பக்கம் இப்போ ஆரம்பிச்ச புது பிரச்சனைங்க. கிரீன்லாந்தை கட்டி ஆடுறவங்க இப்போ அவங்க வரை எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு போர் முடியறதுல அடுத்த போர் ஆரம்பிக்கல, ட்ரம்ப் ஆட்சிக்க முடியாதுங்க. இப்போ அடுத்து அந்த கான்ஃபிளிக்ட் எவ்வளவு பெருசா போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.